சுபிக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அடுத்து அறிவிக்கக்கூடிய தேர்வு யூஜி டிஆர்பி எக்ஸாம் 2026. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு, நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த யூஜி டிஆர்பிக்கு முதல் கட்டமாக தமிழ் பாடம், தமிழை தொடர்ந்து ஹிஸ்ட்ரி, ஸோ இந்த இரண்டு பாடத்திற்கான பயிற்சி தேர்வுகளை நம்ம ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனை தொடர்ந்து மேத்தமெட்டிக்ஸாக இருக்கட்டும், ஸோ இங்கிலீஷ், சரிங்களா, மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷை தொடர்ந்து ஜியாகிரஃபி, ஸோ இந்த பாடத்திற்கான பயிற்சியும் நம்ம அடுத்து ஆரம்பிக்கிறோம். ஸோ இதை டோட்டலாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்துக்குள்ளே இதை முடிச்சுட்டு மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சிரோம் மீதி இருக்கக்கூடிய பாடத்திற்கான பயிற்சிகளை ஆரம்பிக்கிறோம். அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இப்பொழுது நம்ம ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த யூஜி டிஆர்பிக்கு தமிழாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஸோ இது ரெண்டுக்கான டெஸ்ட் பேஜ் கிளாஸ், ஸோ இதை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பயிற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள், ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழுக்கும் சரி ஹிஸ்ட்ரிக்கும் சரி டோட்டலாக 10 யூனிட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 10 யூனிட்டை நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், நம்மளுடைய மார்க் எவ்வளோ மார்க் இருக்கணும், இந்த 2026 நடைபெறக்கூடிய பட்டதாரி ஆசிரியருக்கான நியமன தேர்வில் நம்ம எவ்வளோ மதிப்பெண் எடுக்கணும், அதற்கு நம்ம என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும், உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், டிப்ஸு, அது மட்டும் இல்லாமல் ரோட் மேப் எப்படி நீங்கள் 1 by 1 ஃபாலோ பண்ணி வரணும், எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஆசிரியர்கள் முழுமையாக இந்த காணொலியை பயன்படுத்திக்குவேன். ஸோ முதல்ல தமிழ் பாடமாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரி பாடமாக இருக்கட்டும், ரெண்டுக்கும் இதே பேட்டர்ன் தான். ஸோ இந்த பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 20 புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 20 புத்தகங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ இந்த 20 புத்தகங்களோட அடுத்து பயிற்சி வகுப்பு உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த பயிற்சி வகுப்புங்கிறது மீதி இருக்கக்கூடிய கண்டென்ட் அவுட் ஆஃப் சோர்ஸ் எல்லாத்தையுமே தொகுத்து இந்த பயிற்சியில் கொடுத்துருவோம். ஸோ அது பிறகு 120 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக 30,000 வினாக்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பதற்கான வழிமுறையை நம்ம உருவாக்கியிருக்கோம். ஸோ இந்த 4 தான் உங்களுக்கான வெற்றி. ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய தகவல், இந்த யூஜி டிஆர்பி எக்ஸாமிற்கு நான் தயாராகிறேன் சொல்லி தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் மெயினாக தெரிஞ்சுக்கிறக்கூடியது உங்களுக்கான பாடத்திட்டம். அந்த பாடத்திட்டத்தில் 10 யூனிட் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 10 யூனிட்டுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, இது வரைக்கும் ஒரே ஒரு முறை மட்டும் இந்த யூஜி டிஆர்பி எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வினாக்களினுடைய பங்களிப்பு எப்படி இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் சொன்னாலே நம்மளுக்கு மொழி வரலாறு, இந்த மொழி வரலாறுல என்னென்ன டாபிக் இருக்கு, ஸோ அதை நீங்கள் மெயினாக ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2வது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் சங்க இலக்கியங்கள், சங்கம் மருவிய கால இலக்கியங்கள், இதனுடைய அகம் சார்ந்த நூல்கள், அடுத்து புறம் சார்ந்த நூல்கள், அறநூல்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய 4 யூனிட்டை பார்த்தாச்சு. ஸோ இதில் இந்த மொழி வரலாறுல நம்மளுக்கு கேட்டிருக்கக்கூடிய வினாக்கள் 12 வினாக்கள். ஸோ அதே மாதிரி இந்த மொழி வரலாறுல மொத்தம் 8 டாபிக் தான் இருக்கும். ஸோ இந்த 8 டாபிக்கு கேட்டிருக்கக்கூடிய வினாக்கள் 12. அதே மாதிரி சங்க இலக்கியத்துல அகம் சார்ந்த நூல்கள்ல 13 வினாக்கள், புறம் சார்ந்ததுல 15, அறநூல்கள்ல 11. சரியா? ஸோ அடுத்த அழகு 5 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காப்பியங்களும் சமய இலக்கியங்கள், அதாவது பக்தி இலக்கியம், இதுல 23 வினாக்கள். சிற்றிலக்கியங்கள், இதற்கு முன்பெல்லாம் சிற்றிலக்கியங்கள் ஒரு சப்ஜெக்டா பார்த்தீங்கன்னா சப் டாபிக்காக கொடுத்துருப்பாங்க. இப்போ அதவே தனி ஒரு யூனிட்டாக கொடுத்துருக்குறாங்க. 15 வினாக்கள் சிற்றிலக்கியங்களில் கேட்டிருக்காங்க. ஸோ இலக்கணத்தில் 18 வினாக்கள், அழகு 8ல் 14, அழகு 9ல் 16, அழகு 10ல் 13. அப்போ குறைந்தது
12 வினாக்கள் ஒரு யூனிட்டுக்கு ஆவரேஜா அவங்க என்ன செய்றாங்க கேட்குறாங்க. ஸோ அப்ப முதல்ல நம்ம தெரிந்து கொள்ளக்கூடியது, எந்த ஒரு யூனிட்டையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒமிட் பண்ணிடக்கூடாது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். ஸோ இதை அடிப்படையாக வைத்து 10 யூனிட்டையும் நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிறது நீங்க எடுக்கக்கூடிய முதல் முயற்சி. அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், ஸ்டடி மெட்டீரியல் ஆனது ப்ரொவைட் பண்றோம். ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியலை அடிப்படையாக வைத்து நம்ம என்ன செய்யறோம், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 120 டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த ஷெடியூலை வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்றீங்க, 1 by 1 இப்போ வாரத்துல 3 நாட்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேர்வு கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த 3 நாட்கள் தேர்வுல திங்கள் ஒரு தேர்வு உங்களுக்குன்னா, புதன்கிழமை 2வது தேர்வு, சனிக்கிழமை 3வது தேர்வு. அப்ப திங்கட்கிழமை ஆரம்பிக்கக்கூடிய தேர்வை நீங்க புதன்கிழமைக்குள்ள முடிக்கணும். புதன்கிழமை ஆரம்பிக்கக்கூடிய தேர்வு சனிக்கிழமைக்குள்ள முடிக்கணும். சனிக்கிழமை ஆரம்பிக்கக்கூடிய தேர்வை திங்கட்கிழமை முடிக்கணும். அப்ப முதல்ல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது நம்மளுக்கான தேர்வு நாள் எது. அப்ப ஒவ்வொரு தேர்வுக்கும் எவ்வளவு கேப் இருக்கு, அந்த கேப்புக்குள்ள நீங்க பண்ண வேண்டிய விஷயம் 3 விஷயங்கள் நீங்க கம்பல்சரி பண்ணணும். இதுதான் உங்களுக்கான டிப்ஸ். முதல்ல உங்களுக்கு இன்று என்ன தேர்வோ அந்த தேர்வுக்கான சிலபஸ் கையில எடுத்துக்கிறீங்க. அந்த சிலபஸினுடைய டாபிக், ஃபர்ஸ்ட் யூனிட்னா அந்த யூனிட்டினுடைய என்ன டாபிக், அந்த டாபிக்கை வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்றீங்க, திங்கக்கிழமை ஒரு தேர்வு. ஸோ திங்கக்கிழமை தேர்விற்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த டாப்பிக்கை எடுத்துக்கிறீங்க. ஸோ அந்த டாப்பிக்கில் நம்ம என்ன செஞ்சுருப்போம், 50 பேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சுருப்பேன், கொடுத்துருப்பேன். ஸோ இந்த 50 பேஜை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ரீட் பண்ணுறீங்க. சரியா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50 பேஜை ரீட் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும், பாதி விஷயங்கள் புரிஞ்சு இருக்கும், பாதி விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சு இருக்குதாது. சரிங்களா, ஸோ ஒரு முறைக்கு 2 முறை வந்து ரீட் பண்றீங்க. ரீட் பண்ணோன்னே அந்த லெசனுக்கான 1 லைனர் நம்ம கம்பல்சரி ஒவ்வொன்றுக்குமே கொடுத்துருப்போம். கிட்டத்தட்ட 30,000 1 லைனர் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த யூனிட்டுக்கு என்ன 1 லைனர் இருக்கோ, ஸோ அந்த 1 லைனரை என்ன செய்றீங்க, அடுத்து ஒர்க் அவுட் பண்றீங்க. முதல் நாள் ஸ்டடி மெட்டீரியல், அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா 1 லைனரை ரீட் பண்ணுறீங்க. ஸோ 3வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேங்க் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 30,000 வினாக்களை உள்ளடக்கிய கொஷின் பேங்க் யூனிட் வைஸாக கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த கொஷின் பேங்கை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்க. சரிங்களா, ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இதற்கு என்று நீங்கள் அதிகபட்சமாக நான் நேரம் செலவழிக்கணும் எதுவுமே கிடையாது. குறைந்தது ஒரு 3 மணி நேரம் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் ஒதுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 3 மணி நேரம் முதல் நாளில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த டாப்பிக்கை ரீட் பண்ணுறீங்க. 2வது நாள் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய 1 லைனர், 3வது நாள் கொஷின் பேங்க். இது 3ஐயும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்றீங்க, டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறீங்க. டெஸ்ட்டை அட்டன் பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ல இருந்து ஒரு 50% வினாக்கள், அதே மாதிரி இந்த 1 லைனர்ல இருந்து 30% வினாக்கள், கொன்லைனர் கொஸ்டின்ல இருந்து மீதி 20% வினாக்கள் நீங்க புதியதாக தெரிந்து கொள்ளக்கூடிய தகவலாக தான் நம்ம டெஸ்ட்டை என்ன செஞ்சிருப்போம், ஃப்ரேம் பண்ணியிருப்போம். அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் ஒரு தேர்வு நீங்க எழுதுறீங்கன்னா 20 வினாக்கள் வந்து நீங்க புதியதாக கற்றுக்கொள்ளதாக இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டை எழுதி அதையும் ரீகால் பண்ணிட்டீங்கன்னா அந்த டாபிக் உங்களுக்கு ஃபினிஷ் ஆயிரும். ஸோ 2வது அதே மாதிரி டாபிக் 2வது டெஸ்ட்டுக்கு என்ன, ஸோ உங்களுடைய பேட்டர்ன் ஒரு நாளைக்கு குறைந்தது 2 to 3 மணி நேரம் நீங்க ஒதுக்குறீங்க. ஸோ முதல்ல நினைச்சிருங்க ஸ்டடி மெட்டீரியல், அடுத்து 1 லைனர், அடுத்து கொஸ்டின் பேங்க். ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணி வரும் பொழுது சரிங்களா, ஒரு ஸ்டேஜில் நீங்க நினைச்சீங்க அந்த டாபிக்கை ஃபினிஷ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 month சரிங்களா. ஸோ 1 month வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை நீங்க ஃபாலோ பண்றீங்க. இதுக்கு இடையில நீங்க காலையில வேலை செய்யும் பொழுதோ இல்லை பேருந்தில் பயணம் செய்யும் பொழுதோ, ஸோ இந்த மாதிரியான டைம்ல நம்ம கொடுக்கக்கூடிய கிளாஸை நீங்க ரீகால் பண்ணணும். கிளாஸுக்கு என்று தனியாக டைம் ஒதுக்கி பார்க்காதீங்க.
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு உங்களுடைய கடமைகளை செய்யும் பொழுதோ, இல்லை ஒரு வாக்கிங் போகிறேன், ஸோ இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா பணிக்கு பைக்கில் போகிறோம், ஸோ இல்லை பேருந்தில் போகிறோம், ஸோ இந்த மாதிரியான டைமை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸில் அதே மாதிரி காலையில் எழுந்துச்சு நம்ம என்ன செய்வோம், வீட்டு வேலை பார்த்துட்டு இருப்போம், சமையல் பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த கிளாஸை போட்டுவிட்டு ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் அதை என்ன செய்வீங்க, தொடர்ச்சியாக கேளுங்க. கிளாஸுக்கென்று தனியாக டைம் ஒதுக்காமல் நீங்கள் இந்த பேட்டர்னை என்ன செய்றீங்க, ஃபாலோ பண்ணுறீங்க. இந்த பேட்டர்ன் தான் உங்களுக்கான டிப்ஸ். ஒவ்வொரு நாளும் 1 மந்த், ஃபர்ஸ்ட் 1 மந்த் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் விட்டாலும் அது உங்களை விடாது. சரிங்களா? கரெக்டாக நம்ம படிக்கணுங்கிற மனநிலை உங்களுக்கு உருவாகிரும். ஸோ அழுத்தத்தோட படிக்கணும், ஐயோ இன்னைக்கு 3 மணி நேரம் அழுத்தத்தோட படிக்கணுங்கிற கான்செப்டை விட்டுருங்க. அழுத்தம் இல்லாமல் ஃப்ரீயாக இன்னைக்கு பண்ண முடியலையா, ஸோ நாளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து இன்னைக்கு காலையில் நான் டைம் ஒதுக்கி இருக்கிறேன், காலையில் என்னால் படிக்க முடியலையா, அடுத்து எப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும். ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் கம்பல்சரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 1 மந்த் கழிச்சு, சரிங்களா, 1 மாதம் கழிச்சு இந்த பிளான் ரொட்டீன் ஆன பிறகு பயிற்சி வகுப்பிற்கு என்று முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காலத்தை நீங்கள் உருவாக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 மந்த்து கிளாஸுக்குள்ளேயும் போய் நீங்கள் சிக்க முடியாது. அந்த 1 மந்த் முடிஞ்ச பிறகு இந்த 1 மந்த் காலத்தில் நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், எந்த டைமை நம்ம வீணாக்குறோம், ஸோ எந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம உருவாக்கணும் என்பது அந்த 1 மாதம் கழித்த பிறகு தான் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த டைமை கிளாஸுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேட்டர்னை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் அடுத்து எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பகுதின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் தான் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது. ஸோ இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனுங்கிறது அதிகபட்சமாக டிஆர்பியோட ஆனுவல் பிளான்ல மார்ச் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை. ஸோ இந்த காலத்தை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ கால்குலேட் பண்ணி இதற்கு தகுந்தாற் போல உங்களை நோட்டிஃபிகேஷனுங்கிறது கம்பல்சரி மார்ச்சில் இருக்கும், எக்ஸாம்ங்கிறது நியூ கவர்மெண்ட் அமைஞ்சு ஸோ அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஜூலைங்கிறது 1 or 2 மந்த் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். சப்போஸ் ஜூலைங்கிற பட்சத்தில் நீங்கள் அதற்கு தகுந்தாற் போல இந்த காலத்தை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. அப்போ இந்த தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம், ஒவ்வொரு மாதமும் நினைச்சிருங்க ஒவ்வொரு எக்ஸாமிற்கும் இந்த 3ஐயுமே அப்படியே ரீகால் பண்ணி 1 by 1 கொண்டு வரீங்க. அதோட கிளாஸை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும், உங்களுடைய மனதில் இருக்க வேண்டிய தெளிவான சிந்தனை, எந்தவித எதிர்மறை கருத்திற்கும் இடம் கொடுக்காம உங்களுடைய மைண்டில் இருக்க வேண்டியது வேற எதுவுமே இல்லை, படிக்க வேண்டியது இதுக்குள்ளதான். உங்களுக்கு நான் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல், ஒன்லைனர், கொஸ்டின் பேங்க், ப்ராக்டிஸ் கிளாஸ் இதுக்குள்ளதான் 150 கொஸ்டின்ஸ் இருக்குது என்பதை கான்செப்டாக வச்சு நீங்கள் என்ன செய்றீங்க, 1 by 1 ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க. அப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணி முடிக்கும் பொழுது உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறோம், முதல் யூனிட்டாக இருக்கக்கூடிய மொழி வரலாறுல எவ்வளோ வினாக்கள் கேட்டிருக்காங்க, 12 வினாக்கள். ஸோ அந்த 12 வினாக்களுக்கு உங்களுடைய கையில் 2500 MCQ, சரிங்க, டிஆர்பி பேட்டர்னில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் 2500 கொஸ்டின்ஸ் இந்த மொழி வரலாறுக்கு இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைனர் 5000 ஒன்லைனர் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2700 ஒன்லைனர் கொடுத்துருக்கோம். ஸோ இன்னி ஒரு 2300 ஒன்லைனர் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது பயிற்சியாக உங்களுக்கு வந்து அதனுடைய பிடிஎஃப்பும் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் டோட்டலாக 5000 ஒன்லைனர் உங்கள் கையில் இருக்கும். ஸ்டடி மெட்டீரியல் அது போக ஒன்லைனர். ஸோ இந்த ஒன்லைனரை நீங்கள் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணும் பொழுது வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அடுத்து யூனிட் 2 எடுத்துக்கிற பட்சத்தில் உங்களுக்கு யூனிட் 2, 3, 4 சங்க இலக்கியமும் சங்கம் மருவிய இலக்கியங்கள், மருவிய காலத்தினுடைய இலக்கியம். ஸோ இதில் டோட்டலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3000 கொஸ்டின்ஸ் MCQல இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒன்லைனரில் 5000. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3000 கொஸ்டின்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது போக 2000 கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் உங்களுக்கு கிடச்சிரும்.
அடுத்த அழகு 5 பொறுத்த வரைக்கும் காப்பியங்களும் சமய இலக்கியங்களும். இதுல 2000 கொஸ்டின்ஸ் சரிங்களா எம்சிக்யூல உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி 4000 ஒன்லைனர் உங்களுக்கு வந்துடும். அடுத்த அழகு 6 சிற்றிலக்கியத்துல 600 கொஸ்டின்ஸும் ஒன்லைனர்ல 2000 இலக்கணத்திற்கென்று 10,000 எம்சிக்யூல 10,000 கொஸ்டின்ஸ் இலக்கணத்திற்கு என்று. அதே மாதிரி 5000 கொஸ்டின்ஸ் ஒன்லைனராக. அதே மாதிரி அழகு 8க்கு 4300 கொஸ்டின்ஸ் எம்சிக்யூலையும் அதே மாதிரி 10,000 கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னவா இருக்கும் ஒன்லைனராக இருக்கும். நாட்டுப்புற பாடல்கள் அழகு 9ல 1000 கொஸ்டின்ஸ் எம்சிக்யூலையும் 3000 கொஸ்டின்ஸ் ஒன்லைனர்லையும் இருக்கும். 10th யூனிட் பாத்தீங்கன்னா 10,000 ஒன்லைனரும் 2000 எம்சிக்யூலையும் இருக்கும். அது போக ஃபுல் மாடல் டெஸ்ட் 10 யூனிட்டை கவர் பண்ணி எம்சிக்யூல எம்சிக்யூ சரிங்களா. அந்த பேட்டர்ன்ல எக்ஸாம் 4600 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஃபுல் மாடல்ல. இதை ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது 6000 ஒன்லைனர் இருக்கும். இந்த கொஸ்டின்ஸுங்கிறது உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த 33 மூல புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு. அது மட்டும் இல்லாம டிஆர்பில தமிழ் சம்பந்தமாக கேட்டிருக்கக்கூடிய முந்தைய ஆண்டு வினா விடைகளையும் தொகுத்து எல்லாமே உங்க கையில நம்ம என்ன செஞ்சிடறோம் ப்ரொவைட் பண்ணிடுறோம். எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகுவதற்கு வாய்ப்பு இல்லாம எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு டோட்டலா பாத்தீங்கன்னா 30,000 எம்சிக்யூவும் 50,000 ஒன்லைனரும். இப்ப 30,000 ஒன்லைனர் உங்க கையில இருக்கும், 20,000 ஒன்லைனர் ப்ராக்டிஸ் கொடுத்து பிடிஎஃப் உங்களுக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா என்ன செய்யறோம் 50,000 ஒன்லைனர். லாஸ்ட்ல ரிவிஷனுக்கு இதை மட்டும் அப்படியே 1 by 1 நீங்க ஃபாலோ பண்றீங்க. இதற்கு டைம் உங்களுக்கு கம்பல்சரி இருக்கும். இப்ப இருந்தே நீங்க படிக்கின்ற பட்சத்துல உங்களுக்கான வெற்றி உறுதி. அப்படி பார்க்கின்ற பட்சத்துல இந்த 10 யூனிட் நீங்க பாத்தீங்கன்னா மெட்டீரியலை ப்ரிப்பரேஷன் பண்றீங்க. ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு அதுல உங்களுக்கு சிரமங்கள் இருக்கிற பட்சத்துல ரிவிஷனுக்கு ஒன்லைனரையும் நீங்க ஃபாலோ பண்றீங்க. டிஃபரண்ட் புக்ஸ் டிஃபரண்ட் மெத்தடு சரிங்களா. பேராகிராஃபாக இருக்கும், ஒன்லைனராக இருக்கும். 2 மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த யூஜிடிஆர்பி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கக்கூடிய வினாக்களை அடிப்படையாக வைத்து டிஆர்பியில் ஃபர்ஸ்ட் மார்க் ஏற்கனவே இது நான் உங்களுக்கு தொகுத்து கொடுத்தது தான். ஃபர்ஸ்ட் மார்க் 150க்கு 112 தான் முதல் மதிப்பெண். அடுத்து 111 110 109 அதுக்கடுத்து 107ல 4 பேர், 106ல 3 பேர், 105ல 1 பேர், 104ல 4 பேர், 103ல 5 பேர், 102ல 4 பேர், 101ல 4 பேர், 100ல 17 பேர். டோட்டலா பாத்தீங்கன்னா 100+ எத்தனை பேருங்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பாத்தீங்கன்னா முந்தைய ஆண்டு நடைபெற்ற தேர்வுல இந்த பேட்டர்னை நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா தேர்விற்கு இதுல முதல் மதிப்பெண்ணே 112 தான். இந்த பேட்டர்னை நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது கடைசி மதிப்பெண்ணே 112 இருக்கக்கூடிய அளவிற்கு எல்லாத்தையுமே உங்களுக்கு இதுல என்ன செஞ்சிடும் நம்ம ப்ரொவைட் பண்ணிடும். அப்ப இந்த யூஜிடிஆர்பி சொல்லி நீங்க எடுத்துக்கிற பொழுது அதற்கான வினாக்கள் எப்படி இருக்கும் அதையும் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். டெஸ்ட்ல கொடுத்துருக்குறோம். அது நீங்க எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணுங்கிறதையும் சொல்லியிருக்கோம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும் பொழுது முன்பு எடுத்த மதிப்பெண்ணை விட முன்பு எப்படி எடுத்திருக்காங்க அதை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு இவ்வளவு மதிப்பெண் எடுக்கணுங்கிற ஒரு வேகமானது உருவாகும். அப்ப அந்த வேகத்தை உருவாக்குவதற்கு அந்த பிளானை நீங்க உருவாக்குங்க. இதுல உங்களுடைய மதிப்பெண் எவ்வளவுங்கிறத நீங்க டார்கெட் பண்ணுங்க. நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. 1 by 1 நம்ம ஒவ்வொன்றையும் கொடுக்குறோம். இதே பேட்டர்ன் தான் ஒவ்வொரு பாடத்திற்கும், ஹிஸ்டரிக்கும் இதுதான், இங்கிலீஷுக்கும் இதுதான், மேத்தமெட்டிக்ஸுக்கும் இதுதான். இந்த பேட்டர்ன்ல நம்ம கொடுக்கும் பொழுது வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. இதுல வேற ஏதேனும் உங்களுடைய சந்தேகங்கள் கருத்திற்கு சுபை குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.